ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி என்னோடய பழைய நினைவுகள், சின்ன வயசு அந்த குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் தான் அந்த 5 ஸ்டாரு, டேரி மில்க்கு அந்த மாதிரிலாம் நிறையா சாக்லேட் ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நம்மளுக்கெல்லாம் கடையில் கொண்டு 4 நாள் கொடுத்தா 5 மிட்டாய் தருவாங்க. 5 பைசா மிட்டாய் 4 நாள் கொடுத்தா 5 மிட்டாய் தருவாங்க. அப்புறம் கிரிச்சா மிட்டாய், இலந்த பழம் ஜாமு, அப்புறம் இந்த ஜூஸ் ஜாமுன்னு உள்ள வேர்க்கடலை போட்டு கலர் கலராக இருக்குமே அது, பாக்கு மிட்டாய், சோறு மிட்டாய். அது அது ஏன் சோறு மிட்டாய் வச்சுன்னா அது பார்க்க சுருன்னு, அதோட டேஸ்ட் வந்து சுருன்ட்டு இருக்கிறனால அதை சோறு மிட்டாய்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வேறு என்ன மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருக்கேன், துட்டு மிட்டாய். அதுக்குள்ளே துட்டு இருக்கும். அந்த மிட்டாயோட ரேட் வந்து 4 தான். சில டைம் அதில் 50 பைசா கூட இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சவு மிட்டாய் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் துட்டு மிட்டாயுமோ. 4 கொடுத்து வாங்கினா ஒரு மிட்டாய். இப்போ சில நேரம் 4 இருக்கும், 50 பைசா அப்படிலாம் இருக்கும். ₹1 இருந்து எனக்கெலாம் ₹1 கிடச்சதில்ல. நிறைய பேர் கிடச்சிருக்கானா. உங்களுக்கு கிடச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு மிட்டாய். காசு மிட்டாய்னா என்ன, அதில் வந்து ஒயிட் கலரில் ரவுண்டாக இருக்கும், அதில் ₹1 போட்டிருக்கோம். அதான் காசு மிட்டாய். சிகரெட் மிட்டாய் சிகரெட் மாதிரி இருக்கும். சின்ன வயசு நம்ம பேப்பரை சுருட்டி வாயில் வச்சு சிகரெட் மாதிரி தான் ஊதிருப்போம். அப்புறம் அந்த மிட்டாய் வந்ததுக்கப்புறம் அந்த மிட்டாயை தான் அடிக்கடி வாயிலாக இருந்துச்சு. சிகரெட் மிட்டாய். வேறு என்ன கிடைக்கும், கல்கோனா. ஏன்னா எனக்கு கல்கோனா பிடிக்காது. ஆனால் கல்கோனா டீச்சர்லாம் அடிக்கடி காசு கொடுத்து அப்போ ஒரு ரூபாய்க்கு கல்கோனா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. 1 ஒரு ரூபாய்க்கு 4 மிட்டாய் கல்கோனா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அது அப்புறம் இந்த அரிசி உருண்டை, அதில் மாவு உருண்டையே இருக்கும், தின்னமான இன்னொரு உருண்டையும் இருக்கும். அது வந்து ரொம்ப கரையாக ரொம்ப நேரம் ஆகும். அரிசி உருண்டை உடனே உடஞ்சி போயிடும், உடனே முடிஞ்சிடும், வாயில் போட்ட உடனே கரைஞ்ச மாதிரி ஆயிடும். அது அரிசி உருண்டை. பொரி உருண்டை மை ஃபேவரட் ஃபுட். பொரி உருண்டையும் தேன் மிட்டாயும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள தேன் மிட்டாய் என்னங்க, தேன் மிட்டாய் டேஸ்ட்டே இல்லை. அப்போ உள்ள மிட்டாயெல்லாம் அது ஒரு வேறு ரகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, இதெல்லாம் அந்த காலத்து ஞாபகங்கள். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு அதை கொண்டு கொடுத்தா எட்டி கூட தொட்டு கூட பார்க்க மாட்டேங்குதுங்க, எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த மிட்டாயெல்லாம். ஆனால் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, நம்மளுக்குமே தெரியுது. இருந்தாலும் பிள்ளைங்க அடம் முடிச்சு கேட்குறதுனால நம்மளுமே அதை வாங்கி கொடுத்துட்றோம். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் சாக்லேட் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறது. மேக்ஸிமம் வாங்கி கொடுக்குறதில்ல. ரொம்ப யாராவது பசங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுலேருந்து மட்டும் ஒன்று கொடுத்துட்டு மீதி யாருக்காவது கொடுத்துருவோம். அதை தூரத்துக்கு போடவே மனசு வராது இல்லையா. ஸோ அதை வேறு யாருக்காவது கொடுத்துருவோம். அது ஒரு இது. அதுபோல் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் திருடி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னங்க திருடி இருக்கீங்களான்னு கேட்குறேன் நினைக்கிறீங்களா? ஏன்னா சின்ன வயசில் திருட்டுத்தனம் ஒரு சில பேருக்கு இருக்க தானே செய்யும். நீங்கள் நினைக்கலாம், அப்போ நீங்கள் திருடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருடி இருக்கேங்க ஒரே ஒருக்கா. அப்போது நான் 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு திண்ணையில் ஒரு 4 அணா இருந்துச்சுங்க. சரி, 4 அணாவை கொடுத்தா 5 மிட்டாய் தருவாங்க அப்படின்ட்டு அந்த 4 அணாவை எடுத்துகிட்டு போய் 5 மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டேன். வெளில எங்கள் அண்ணனும் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவும் பார்த்துட்டாங்க. சரி, மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு மீதி 3 மிட்டாயை நான் தின்னேன். அதை சாப்பிட்டுட்டு 2 பேரும் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருச்சிங்க. ஐயோ, எங்கள் அம்மா அடித்தாங்களான்னு கேட்காதீங்க, அடிக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக 4 நாள் திருடினேன்ல, ஒரு 50 தோப்பக்காரணம். எந்த திண்ணையிலேருந்து காசு எடுத்தோன்னா அந்த திண்ணையிலையும் நிற்க வச்சு 50 தோப்பக்காரணம். நான் இனி திருட மாட்டேன்னு சொல்லி 50 தோப்பக்காரணம் போட்டேன். அதுதான் என்னோடய கடைசி திருட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கை நீளலை. அது ஒரு ஜாலியான லைஃபு. காலையில் ஸ்கூல் வந்து 9:30க்கு தான். அந்த 9:30க்கு டீச்சர்லாம் பஸ்ஸில் இறங்கி வர வரைக்கும் நல்லா விளையாட்டு. இறங்கி வந்துட்டாங்களா உடனே டங்குன்னு மணி அடிப்பாங்க. அது மணி அடிக்கிறதுக்கு சண்டை வரும் பாருங்கள். நான் தான் அடிப்பேன், நீ தான் அடிப்பேன்னு அதுக்கு ஒரு சண்டையாக போட்டு ஐயோ அப்பா. அப்புறம் 11 மணிக்கு இன்டர்வல் டைமுக்கு மணி அடிக்கிறதுக்கு 11 மணி ஆகிட்டு மணி அடிங்க இங்கேயும் ஒருத்தன் போகிறதுக்குள்ளே 10 பேர் ஓடுவாங்க. அது ஒரு லைஃப் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அப்புறம் மத்தியானம் சத்துணவு 12:30.
அப்புறம் 3:20க்கு இன்டர்வலு, 3:20 3:15 இன்டர்வலு. அதுக்கப்புறம் 4:10க்கு ஸ்கூல் விடுவாங்க. ஜனகணமன படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். நாங்கள்லாம் படிக்கும் இப்போ தான் விதவிதமாக பேக்கு, லஞ்ச் பேக்கு. நாங்கள்லாம் என்னது அந்த ஒயர் பை மாதிரி இருக்கும், அது இல்லைன்னா ஒயர் கூடை. நாங்கள் கொண்டு போனது வந்து ஒரு பேக், அந்த நரம்பில் பேக் இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் மஞ்சள் பை, அதுக்கப்புறம் நரம்பு பேக்கு, அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் பேக்லாம் வந்துச்சு. அதுவும் மற்ற பிள்ளைங்க கொஞ்சம் வசதியான பிள்ளைங்க வாங்கிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு வீட்டில் அடம் பிடிச்சி தான் நான் ஸ்கூல் பேக் வாங்கினேன். நானும் எங்கள் அண்ணனும் அடம் பிடிச்சி எங்களுக்கு ஸ்கூல் பேக்கு வேண்டவே வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி ஸ்கூல் பேக்கும் வாட்டர் பாட்டிலும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஜாலியான லைஃப்பாக இருந்துச்சு ஸ்கூல் லைஃப். இப்போவுமே சில நேரம் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த நினைவுகளாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நீ அப்படியா அன்றைக்கி அது பண்ணல, அன்றைக்கி இதை பண்ணி டீச்சர்கிட்ட அடி வாங்கினல அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு அது ஒரு விதமான ஒரு நல்ல சந்தோஷங்க. இப்போல்லாம் பிள்ளைங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த 90s 80s அந்த டைமில் பிறந்தவங்களோட ஸ்கூல் லைஃப் வந்து வேறு லெவலுங்க. அதெல்லாம் இப்போது நம்ம ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், படிப்பு கிடைக்கிது. ஆனால் இந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு சத்தியமாக கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது விதமான ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை தான் சொல்லுவேன். அந்த காலத்தில் நம்ம தப்பு பண்ணால் பிள்ளைங்க பேரண்ட்ஸே அடித்து நொறுக்கிங்கிறங்க அப்படிம்பாங்க. என்கிட்டலாம் கேட்காதீங்க, அடித்து நொறுக்கிருங்க அப்படிம்பாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்களை அடித்தா எதுக்கும் பிள்ளைங்களை அடிச்சிங்கன்னு கேட்டு சண்டைக்கு வராங்க. என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அந்தளவுக்கு அடி வாங்கியிருப்போம். வீட்லேயுமே நல்லா அடி உத விழும், ஸ்கூல்லேயும் அடி உத நல்லா விழும். அதெல்லாம் விழுந்து தான் அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களாம் இந்த காலத்தில் ஒரு மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வாங்கின அடி தான் இன்றைக்கி நம்மளை தூக்கி விட்டுருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. என்னோடய ஃபீலிங் அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்கிட்டே சொல்லுவேன் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் விளையாடு கேம்லாம் வைப்பாங்கல்ல, தவளை ஓட்டம், ஸ்கிப்பிங்கு, பாட்டிலில் தண்ணி நிரப்புறது, அப்புறம் ஸ்பூனில் எலுமிச்சம்பழத்தை வச்சு போகிறது, முயல் ரேஸு, தவளை ஓட்டம் ஞாபகம் குத்த வச்சுக்கிட்டு குச்சி போவோம். அப்புறம் முயல் ரேஸு, சாக்கு ஓட்டம், சாக்குக்குள்ளே நின்றுக்கிட்டு குச்சி போகணும். அதெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலை. அதுவும் மட்டும் மாதத்துக்கு ஒருக்கா இயர்லி ஆண்டுக்கு ஒருக்கா ஆண்டு விழா வைப்பாங்க. அப்புறம் விஓ சார், அது என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்ஷன். பெரிய சார் வராங்க, யாரோ விஓ வராங்களான்னு என்னமோ சொல்லி பயம்புறுத்தி அன்னைக்கு நல்லா ஒட்டடை தட்டி கிளாஸை கழுவி விட்டு, பாத்ரூமை கழுவி விட்டு, எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்ப்போம். கழுவி விட்டு எல்லாம் பெருக்கி அன்றைக்கி மற்ற நாளெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஆளுக்கு துணி கூட வந்துடுவோம். அன்றைக்கி நீட்டாக அந்த வெள்ளை கலர் சட்டையும், கேர்ள்ஸ்க்கு வந்து வெள்ளை கலர் சட்டை, ப்ளூ கலர் பாவாடை, பசங்களுக்கு வந்து வெள்ளை கலர் சட்டை, காப்பி கலர் ட்ரௌசர். அதை போட்டு நீட்டாக வந்து நாளைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துருங்களே அப்படின்ட்டுருவாங்க எங்கள் டீச்சர். எண்ணெய் கொண்டு வரலன்னா தேய்ச்சி விட்டு தலைவாரி விட்டுருவாங்க. வந்துட்டு சார் வர்றாங்க, அவங்க வெளியே கார் வந்துட்டா கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கணும். இல்லை உன்ட்ட அந்த கேள்வி கட்டுறவங்களா, இல்லை இந்த கேள்விக்கு எப்போ அவ்வளோ, இந்த கேள்வி கட்டுறவளோன்ட்டு ஒளிஞ்சு உட்காந்த தருணங்கள்லாம் இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதுவும் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைய முன் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் முன் பெஞ்சில் ஒன்று பின் பெஞ்சில் ஒன்று உட்கார வைப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை தான் கையும் தூக்க சொல்லுவாங்க. சார் எதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே கையை தூக்கிடுங்கன்னு விடுவாங்க. ஏன்னா நம்ம மேலாம் அவ்வளோ நம்பிக்கை, நம்மளாம் அவ்வளோ படிக்க மாட்டோம்ல. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சு அங்கங்கே எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அப்படி வைப்பாங்க. வேறு ஊசி போட வருவாங்க, இந்த தடுப்பூசி போட வருவாங்களா, கடவுளை எத்தனை பேர் ஓடிடுவோம் வீட்டுக்கு. போய் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஊசியை குத்தாமல் விட மாட்டாங்க. ஐயோ அந்த காலம் இப்போ நினச்சாலே கண்ணில் தண்ணி வருது. இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைஃப். ஸோ உங்களில் யார் இந்த மாதிரி லைஃப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? இப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நினைவுகள்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும் வந்துட்டு போகுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.
வேறு எந்த மாதிரியாவது பேசணுன்னா அதையும் கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.